கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லை வந்தடைந்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று ஒகேனக்கலில் 500 கன அடி நீர் வந்து கொண்ட நிலையில் தற்பொழுது 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி நீர் தமிழகம் வந்தடைந்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் நிலையில் இவ்வாண்டு மழை பொய்த்ததாலும் காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததாலும் வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடகா கபினி அணைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றைய தினம் 500 கன அடியாக வந்து கொண்டிருந்த காவிரி நீர் தற்பொழுது 1000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதரன், விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காவிரி நீர் தமிழகம் வந்தடைந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தமிழக எல்லைப் பகுதியான ஒகேனக்கலிற்கு பிலிகுண்டிற்கு 1000 கன அடியாக வந்து கொண்டுள்ளது. கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு, கண்ணூர், காசிக்கோடு, கோழிக்கோடு, இடுக்கி, கோட்டயம், பத்தனதிட்டா, எர்ணாகுளம், ஆலப்புழா, கொள்ளடம், திருவனந்தபுரம் ஆகிய மாவட்டங்களில் தீவிரமாக பெய்து வருகிறது. இதேபோல் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகுமலை, மைசூர், சாமராஜ நகர், சிக்குமங்களூர், தட்சண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு உள்ள அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஆரங்கி, ஹேமாவதி, நூவு ஆகிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. தற்பொழுது தமிழக, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கபினி அணை முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியுள்ளது. இதனால் அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி கர்நாடக அரசு உபரி நீரானது தமிழக காவிரி ஆற்றில் 25,000 கன அடியாக திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1000 கன அடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து பிலிகுண்டிற்கு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாறைகளாக காட்சியளித்த ஒகேனக்கல், மெயின் அருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் ஆகிய பகுதிகளில் தண்ணீராக காட்சியளித்து ஓடுகிறது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லை வந்தடைந்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று ஒகேனக்கலில் 500 கன அடி நீர் வந்து கொண்ட நிலையில் தற்பொழுது 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி நீர் தமிழகம் வந்தடைந்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் நிலையில் இவ்வாண்டு மழை பொய்த்ததாலும் காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததாலும் வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடகா கபினி அணைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றைய தினம் 500 கன அடியாக வந்து கொண்டிருந்த காவிரி நீர் தற்பொழுது 1000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதரன், விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காவிரி நீர் தமிழகம் வந்தடைந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கர்நாடகாவிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது தமிழக எல்லைப் பகுதியான ஒகேனக்கலிற்கு பிலிகுண்டிற்கு 1000 கன அடியாக வந்து கொண்டுள்ளது. கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு, கண்ணூர், காசிக்கோடு, கோழிக்கோடு, இடுக்கி, கோட்டயம், பத்தனதிட்டா, எர்ணாகுளம், ஆலப்புழா, கொள்ளடம், திருவனந்தபுரம் ஆகிய மாவட்டங்களில் தீவிரமாக பெய்து வருகிறது. இதேபோல் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகுமலை, மைசூர், சாமராஜ நகர், சிக்குமங்களூர், தட்சண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு உள்ள அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஆரங்கி, ஹேமாவதி, நூவு ஆகிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. தற்பொழுது தமிழக, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கபினி அணை முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியுள்ளது. இதனால் அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி கர்நாடக அரசு உபரி நீரானது தமிழக காவிரி ஆற்றில் 25,000 கன அடியாக திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 1000 கன அடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து பிலிகுண்டிற்கு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாறைகளாக காட்சியளித்த ஒகேனக்கல், மெயின் அருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் ஆகிய பகுதிகளில் தண்ணீராக
காட்சியளித்து ஓடுகிறது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ஸ்ரீதரன், தகவலுக்கு நன்றி.